ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டுக்கு வந்துடுவாங்க. அதாவது ஜாதகத்தில் கிரகங்களின் பலம் எப்படி. இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், அந்த கிரகம் இப்போ முதல்ல தலைப்பை சொல்லிடுறேன். ஜாதகத்தில் கிரகங்களின் பலம் எப்படி கையில் காணலாம் அதிர்ஷ்டம், இதுதான் தலைப்பு. இப்போ ஜாதகத்தில் கிரகங்களின் பலம் எப்படி கையில் காணலாம் அதிர்ஷ்டம். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம்னா அந்த இப்போ ஒரு குரு எடுத்துவோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது, நல்ல கிரகம் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஆட்சி உச்சம் எல்லாமே நல்லா இருக்கு, ஜாதகத்தில் நல்லாவே இருக்கு சார். ஆனால் வேலை செய்யவில்லை. ஏன் வேலை செய்யல தெரியல. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கையை பார்க்கணும். எண்கணிதம் பார்த்தாச்சு, ஜாதகம் பார்த்தாச்சு, கிளிஜோசியம் பார்த்தாச்சு, எல்லா ஜோதிடமும் பார்த்தாச்சு சார். இப்போ வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கை கையிலே உள்ளது. உங்களுடைய இரண்டு கையிலையும் உங்கள் வாழ்க்கை உள்ளது, உங்க கூடவே இருக்கு, அதுல தான் இருக்கு. இப்ப முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம கையில உள்ளது. சரிங்களா? ஜாதகம், எண்கணிதம், எதை பார்த்தாலும் நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. நம்ம உடம்புக்குள்ளாரையே எல்லாமே இருக்கு. எல்லாமே இறை சக்தியிலிருந்து உலகத்துல எல்லாமே நம்ம கையில இருக்கு, நம்ம உடம்புல இருக்கு எல்லாமே. இப்ப நம்ம கையை பார்த்த உடனே எந்த மேடு உயர்வா இருக்கிறதோ அந்த கிரகம் உங்களுக்கு பலமா இருக்கும். அந்த கிரகம் தசை புத்தி வரும்போது நல்லது செய்யும். எப்படி சார் நம்ம தசை புத்தியை கண்டுபிடிக்கிறது? அதுக்குதான் நிறைய விஷயம் இருக்கு. கைக்கு வாங்க படத்துக்கு வந்துடுவோம். இப்ப நம்ம கையை பார்க்கறோம் சார். கையை பார்த்த உடனே சுக்கிர மேடு எல்லாருக்குமே அதிகமா இருக்கும் சார். காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஆசை, காதல், காமத்துக்கு உரியவர், ஆசைக்கு உரியவர், காதலுக்கு உரியவர் சுக்கிர பகவான். இப்ப 199 உயிர்கள் ஆசை, காதல், காமம், இந்த உலகத்தை விரிவுபடுத்துவது சுக்கிரனுடைய வேலை. அதாவது இனப்பெருக்கம் செய்வது இந்த சுக்கிரனுடைய வேலை தான். இந்த சுக்கிரமேடு அதனால எல்லாருக்குமே அதிகமா இருக்கும். சரிங்களா? இப்ப குரு மேடு அதிகமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்க கையில குரு மேடு அதிகமா இருந்தா ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும். ஜாதகத்துல குரு நல்லா இருந்தாலும் இல்லைனாலும், ஏன்னா குழந்தை பிறக்கும்போது இப்போ ஹாஸ்பிட்டலில் நிறைய குழந்தைங்க பிறக்குது. முதல்ல வீட்டில் பிறக்கும்போது கடிகாரம் இல்லைன்னு எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்ம டைம் குடிப்போம். ஹாஸ்பிட்டலில் குடிக்கும்போது பிளட்டு ப்ளீட் ஆகுது. அந்த பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைய எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் ஆஹா மறந்துட்டுமே அப்படின்ட்டு குடிப்பாங்க. உங்களுக்கு நேரம் கரெக்டாக நேரம் தெரிஞ்சிருக்குதுன்னா அந்த ஜாதகம் கரெக்டாக இருக்கும். அதனால ஜாதகம் சரியில்லைன்னு நான் சொல்லலை. ஜாதகம், எண்கணிதம் எல்லாமே ஒரு ஊருக்கு போகக்கூடிய பல வழிகள் தான். சரிங்களா? எல்லாமே சரிதான். ஆனாலும் அதை அணுகும் முறை கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம கையை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை கையில் உள்ளது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஜாதகத்தில் கிரகங்கள் பலம் எவ்வாறு இருக்கிறது, ஒரு கிரகம் பலமா இருக்கா இல்லையான்னு கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சுக்கிரன் பலமா இருக்கானா, சுக்கிர மேடு நல்ல அளவுக்கு அதிகமா நல்லா இருக்கு அப்படின்னு சுக்கிரன் ரொம்ப பலமா இருக்காரு, உங்களுக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் நல்லா இருக்காரா, நல்லது செய்ய போறாருன்னா குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் குருவின் நிலையை பார்த்து குரு நல்லா பலமா இருக்காரான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் சனி மேடு, சனி நல்லா இருக்காரா, சனிதான் வேலை லாபத்தை கொடுக்கக்கூடியவர், விதி ரேகையும் பார்க்கணும். சனி மேட்டை பார்க்கும்போது விதி ரேகையும் பார்க்கணும். சரிங்களா? சனி மேடு லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அவங்க திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க, வாழ்க்கையில மிகப்பெரிய கோடீஸ்வரங்களா இருப்பாங்க. சரிங்களா? இப்ப இந்த விதி ரேகையும் சனி மேட்டையும் பார்த்து சனி எவ்வாறு இருக்கிறது, எப்படி நமக்கு நல்லது செய்ய போகுதுங்கிறத நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாதிரி சூரிய மேடு, சூரிய ரேகை, புதன் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை, இந்த சுண்டு விரல் நேரா இருக்குதான்னு பார்க்கணும். கோணலா இருந்ததுன்னா அப்படி இப்படி சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். செவ்வாய் மேடு நல்லா இருக்குதுனாவே நலபலம், சொத்து புத்து நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். சந்திரன் நல்லா இருக்குனாவே மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த புத்தி ரேகையும் பார்க்கணும். புத்தி ரேகை இப்படி கீழே இறங்குச்சுன்னா மனசு சரியில்லாம ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது லக்னம்னா நம்ம ஆயில் ரேகையை பார்க்கணும். லக்னம், லக்னாதிபதி, லக்னத்தில் உள்ள கிரகங்கள்
அது வந்து ஆயுள் ரேகையில பிரச்சனை எல்லாம் வந்து லக்னம் நல்லா இருக்கு, லக்னாதிபதி நல்லா இருக்காரு, நல்லது செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜாதகத்தை பொறுத்தவரை லக்னமும் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் நம்மளை வழி நடத்துகின்றன அப்படின்னு எல்லாருக்குமே ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஆயில் ரேகை நல்லா இருந்துச்சு சார், வெட்டு துண்டுலாம் நல்லா சூப்பராக இருந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை கிடையாது, லக்னாதிபதி நல்லா இருக்காரு. அதே மாதிரி ராசி நல்லா இருக்கு, ராசியோட அதிபதி ராசி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்காரா, ராசி நல்லா இருக்குதா, பலமா இருக்கா அப்படின்னா இந்த புத்தி ரேகையை பார்க்கணும். சரிங்களா? புத்தி ரேகையை பார்த்து புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா ஒரு வாழ்க்கையில 35 வயசுக்கு மேல நல்ல டாப் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இருதய ரேகை நல்லா இருந்ததுன்னா ஹார்ட் பிரச்சனையே கிடையாது. உடல்ல உள்ள உறுப்புலாம் நல்லா இருக்குதா, வியாதி இல்லாம இருக்குமா, மனசு எப்படி இருக்கு, காதல் எப்படி இருக்கு, அன்பு எப்படி இருக்குங்கிறது இருதய ரேகை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்படிதான் நம்ம கையை உள்ளத ஒரு கையை பார்த்து கண்டுபிடிக்கணும். இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஜாதகத்தை வச்சுக்கோங்க. அந்த ஜாதகத்துல குரு உச்சமா இருக்காரு, குரு மேடு நல்லா இருக்கும். குரு மேட்டுக்கு இந்த சுக்கரன்ல இருந்து ஒரு ரேகை போகும். இந்த குரு உச்சமா இருந்ததுன்னா இந்த குரு மேட்டு சுக்கரமேட்ல இருந்து ஒரு ரேகை போகும். அப்ப பண பிரச்சனை இருக்காது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டாப் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா குரு மேட்ல ஒரு அதிர்ஷ்டமான குறிகள் இருக்கும். அப்ப குரு பகவான் பலமா இருக்காரு. குருமேட்ல திரிசூலமோ உள்ள ஸ்டார் அமைப்போ இல்ல இன்ட்டு குறியோ ஏதோ ஒரு சம்திங் ஏதாவது ஒரு குறி ஒரு சதுரமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா குரு பலமா இருக்காரு. குரு மேடு நல்லா இருந்து இந்த இருதய ரேகை, முக்கியமா இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை இருந்து இந்த குரு பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா குரு ஜாதகத்துல பலமா இருக்காரு, நல்லது செய்ய போறாரு, அவருடைய தசை புத்தி. இங்க எப்படி சார் நம்ம தசை புத்தியை கண்டுபிடிக்கிறதுனா விதி ரேகையும் சூரிய ரேகையும் பார்க்கணும். அப்போ வரும்போதுதான் நம்ம கையில அந்த கோச்சாரப்படி கூட மாறுது பார்த்தீங்களா, அதெல்லாம் சின்ன சின்ன ரேகைகள் மாறும். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஜாதகமும் கைரேகையும் ஏறக்குறைய ஒன்னாவே தான் இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? இப்ப குரு மேடு இங்க உயரமா இருந்ததுன்னா, குரு மேட்ல அதிர்ஷ்ட குறி இருந்ததுன்னா குரு நல்லா ஜாதகத்தில் நல்லா பலமா இருக்காரு, ஒரு நல்லது செய்ய போறாருன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் சனி விதி ரேகையும் சனி மேட்டையும் பார்க்கணும். விதி ரேகையில ஏதாவது தடை இல்லை 2-3 விதி ரேகை இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு, உச்சத்துல இருப்பார். அதே மாதிரி சூரியன் உச்சத்துல இருக்காரு, திக்பலத்தோட இருக்காரு, நல்ல நிலைமையில இருக்காருன்னா சூரிய ரேகையும் இருக்கும். சூரிய மேட்டில் சூரிய ரேகையில் அதிர்ஷ்ட குறிகள் இருக்கும். அதே மாதிரி புத பகவான் நல்லா இருக்காரு, உச்சமா இருக்காருன்னா புதன் மேடு நல்லா இருக்கும். புதன் மேடு நல்லா இருக்கும். புதன் மேட்டில் குறிகள், புதன் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள், ஆயுள் ரேகையில தொடாம இந்த ஆரோக்கிய ரேகை வந்துருச்சு, புதன் ரேகை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, புதன் மேடு உச்சமா இருக்கும், நல்லா சூப்பரா நல்லா வேலை செய்யுது. மேட்டில் உள்ள குறிகள், மேட்டுக்கு வரக்கூடிய குறிகள், ரேகைகளுடைய குறிகள் இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருந்ததுன்னா அந்த கிரகம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். செவ்வாய் நல்லா இருந்ததுனாவே நலகுலம் சொத்து பொத்து நல்லா இருக்கு, நல்ல மனசு உள்ளவர், கோவம் நிறைய வரும், நல்ல சேவை செய்வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சந்திர பகவான் நல்லா இருந்தா மனசு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு அர்த்தம். புத்தி ரேகை கீழே இறங்காம இப்படி இருந்துச்சுன்னா சந்திரன் வந்து நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவாரு. புத்தி ரேகையும் சந்திரன் மேடும் தான், அதாவது ராசி 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 அதிபதி அதை பார்க்கணும். அந்த புத்தி ரேகை நல்லா இருக்கு சார், இந்த சந்திரனும் நல்லா இருக்கு, அப்போ உங்களுக்கு ராசி நல்லா இருக்கு, ராசி அதிபதி நல்லா இருக்காரு, வாழ்க்கையில் 35 டாப் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சுக்கிரமேடு இப்ப உள்ளங்கையை பார்த்தோம்னா ராகு எப்படி இருக்கிறாரு, ராகு பகவான் நல்லது செய்ய போறாரா செய்ய மாட்டாரா. அதே மாதிரி இந்த கங்கண மேட்டுக்கு மேல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கேது மேடு. இந்த கேது பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு, நிலபலம் கிடைக்குமா, முன்னோர்கள் மூலமா சொத்து கிடைக்குமா, ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா இருக்குமானா இங்க வந்து நல்ல ஒரு ரேகை குறிகள், அதாவது திரிசூல அமைப்பு இருந்ததுன்னா ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல திரிசூல அமைப்பு இருக்கும். இப்ப இந்த இடத்துல விதி ரேகை இங்க இருந்து ஆரம்பிக்குது சார், இந்த இடத்துல ஒரு திரிசூல அமைப்பு இருக்கும், இது கேது மேடு இல்லையா. இந்த மாதிரி இருக்குதுன்னா தனியா இருக்குதுன்னா அவர்களுக்கு ஆன்மீக உணர்வு, சிவபக்தி, அதாவது அம்பாளுடைய அனுகிரகம் உண்டு, நல்ல ஒரு தெய்வ பக்தியில சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி குருமேட்ல இருந்ததுன்னா தெய்வ பக்தி சிறப்பா இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இருதய ரேகையில் இருந்தா தெய்வ பக்தி சிறப்பா இருப்பாங்க, திடீர் வருமானம் உண்டு. எப்ப உண்டு? சூரியன் வெளிச்சம் வரணும். சூரியன் தான் எல்லா கிரகத்துக்கும் அரச கிரகம், சூரிய பகவான். அந்த சூரிய ரேகை இருந்தால்தான் வாழ்க்கையில வெளியில உங்களுடைய வெளிச்சம் தெரியும், உங்களுடைய புகழ் தெரியும், நீங்க என்ன செய்யறீங்களோ அது வெளியில தெரியும்னா அந்த சூரிய ரேகை வரணும் சார். ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை இல்லை சார், அப்போ பணம் இல்லையா, பணம் தான் வரும், பணம் வரும், சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிடும். ஆனா நீங்க யாருங்கிறது அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில தெரியாது.
இப்ப சூரிய ரேகை இருந்ததுன்னா உலகம் பூரா உங்களுடைய புகழ் பரவுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த சூரிய ரேகை வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வரணும்னா அந்த சூரிய ரேகை இருக்கணும். சூரிய ரேகை ஒரு சில பேருக்கு, நிறைய பேருக்கு 199 பேருக்கு இந்த இருதய ரேகையில இருந்து தான் இருக்கும். அப்படிங்கும்போது 50 வயசுக்கு மேலதான் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குதுன்னு அர்த்தம், வெற்றி தொடங்குதுன்னு அர்த்தம், புகழ் தொடங்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு கீழே இருந்து வருதுன்னா அவங்களுக்கு பணத்துல பிரச்சனையே இருக்காது. ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலமா இருக்கா இல்லையா, ஜாதகம் சரி, ஒரு சில பேருக்கு ஜாதகமே தெரியாது சார். அப்ப கையை பார்த்தோன்னே எந்த கிரகம் அதிகமா இருக்குதோ அந்த கிரகத்தின் படி, இப்போ ஒரு சில பேருக்கு அந்த சுக்கிரமேடு உயர்வா இருக்கு, ஆசை எல்லாத்திலையுமே இருக்கு சார். மனைவி மீது, ஆண்களா இருந்தால் மனைவி மீது, பெண்களா இருந்தால் கணவன் மீது அளவுக்கு அதிகமான ஆசை, காதல், அன்பு, பாசம் அதிகமா இருக்கும். எல்லாமே ஏ டு ஜெட், வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிர தசை, சுக்கிர புத்தி வரும்போது, அந்த சுக்கிரமேடு நல்லா இருந்ததுன்னா சுக்கிர தசை, சுக்கிர புத்தி வரும்போது நடக்கும். அந்த சுக்கிர தசை, சுக்கிர புத்தி எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ கையில எல்லாமே சுக்கிரமேடு தான் அதிகமா இருக்கு. அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த சூரிய ரேகை எப்பொழுது வருகிறதோ, விதி ரேகையும் இருந்து சூரிய ரேகை வரும் வயதில் சுக்கிரன் நல்லா ஆக்டிங்கா இருப்பாரு. அப்பதான் அந்த தசை புத்தி வரும். நல்லா புரிஞ்சுங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப எல்லா மேட்டை விட குரு மேடு உயர்வா இருக்கு. அப்ப குரு நல்லா இருக்காரு, குரு நல்லது செய்ய போறாருன்னு அர்த்தம். எப்ப அந்த குரு பகவான் நல்லது செய்வாரு, எப்ப அந்த தசை புத்தி வரும் அப்படின்னா நம்ம சூரிய ரேகையும் விதி ரேகையும் பார்க்கணும், கையில உள்ள இதெல்லாம் பார்க்கணும். எல்லாமே பார்க்கும்போது இந்த சூரிய ரேகை, விதி ரேகை எந்த வயதுல இருந்து ஆரம்பிக்குதோ அப்ப குரு பகவான் நல்லது செய்வார். அதே மாதிரி இந்த கோச்சார பேச்சு வருது இல்லையா, அப்ப குருமேடு நல்லா இருந்ததுன்னா இந்த விதி ரேகையும் சூரிய ரேகையும் கெட்டு போகாம இருந்ததுன்னா அந்த கோச்சாரம் நல்லா சூப்பரா, குரு பயிற்சி நல்லா வேலை செய்யும். எல்லா வருஷமும் வேலை செய்யுமா சார்னா கையில மாற்றங்கள் ஏற்படும். இப்ப நான் சொல்றது, ஒரு கையை பார்க்கறோம்னா ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தரம் ரேகைகள் சேஞ்ச் ஆகும். இப்ப இந்த கையில உள்ள கையில இப்ப இருதய ரேகை அப்படியே தான் இருக்கும், ஆனா வளரும், தேயும் வளரும். அதே மாதிரி எல்லா ரேகையுமே தேய்வதும் உண்டு, வளர்வதும் உண்டு. அதே மாதிரி புதுசா ஒரு ரேகை உண்டாகும். இப்ப குருமென்கிற ரேகையே போகாது சார். இப்ப இது வரைக்கும் ரேகையே போகல குருமேட்டுக்கு. இப்ப புதுசா ஒரு ரேகை இப்படி ஆரம்பிச்சு இப்படி போகும். அப்போ அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா செய்ய போகுது, பணத்தை அள்ளி கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பலமா இருக்கா, நல்லது செய்யுமா செய்யாதா. அதே மாதிரி சனி மேட்டுக்கு சனி பயிற்சி வருது. இப்படி ஒரு ரேகை ஒன்று புதுசா ஆரம்பிக்குது. இல்ல உங்களுக்கு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இப்ப இதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு விதி ரேகை போகுது சார். உங்களுக்கு 50 வயசுக்கு மேல நல்லது நடக்க போகுது, நிறைய பணம் வரப்போகுது, சனி பயிற்சியில பணம் வரப்போகுது. அப்ப புதுசா ஆரம்பிக்கும் ரேகை, அப்படி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சூரிய ரேகை, அதே மாதிரி ஒரு மாச கிரகங்கள் செவ்வாய், புதன், இந்த மாதிரி மாச கிரகங்கள் அந்த ஒரு மாசத்திலேயே ஒரு ரேகை ஓடும். அப்படிங்கும்போது அது அந்த கோச்சார பயிற்சியில நல்லது நடக்க போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி கையில நம்ம ஜாதகமும் கைரேகையும் ஏறக்குறைய ஒன்னாதான் இருக்கும். உங்களுக்கு ஜாதகமே தெரியல சார், டவுட் வருது, இந்த ராசியா, இந்த லக்னமா, இந்த கிரகம் நல்லா இருக்கா, இது நல்லது செய்யுமா செய்யாதா, நான் எல்லா ஜோசியமும் பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, எப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். கையை பாருங்க, வாழ்க்கை, நம்பிக்கை, அந்த வாழ்க்கை நம்ம கையில இருக்கு. அந்த நம்பிக்கையை, நம்ம வாழ்க்கையை நம்ம கையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டு படிப்ப, எல்லா மேட்டை விட சுக்கிரமேடு உயர்வா இருக்கு. திருமணம் ஆன பிறகு, மனைவி வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஓஹோன்னு உயரும். இப்ப குரு மேடு உயர்வா இருக்கு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்ப விதி ரேகை நல்லா இருக்கு, நீங்க வேலை கிடைச்சது எப்ப விதி ரேகை ஆரம்பிச்சு அப்பதான் வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். விதி ரேகை வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உங்க டாப் பொசிஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சனி நல்லா இருந்ததுன்னா. அதே மாதிரி சூரிய மேடு, எல்லாத்துக்குமே ஒரு காரணம், காரியம் எல்லாமே இருக்கு. கையை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட குணாச்சாரம். உங்களுக்கு சுக்கிரமேடு உயர்வா இருக்கு, ஏன்னா ஏற்கனவே நிறைய பேருக்கு சுக்கிரமேடு அதிகமா இருக்கு. அப்படிங்கும்போது என்ன ஆகும், எல்லா பொருள் மேல ஏ டு ஜெட் ஆசை அதிகமா இருக்கு சார். ஆசையினால நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருக்கீங்க, அதனாலதான் சுக்கிரமேடு அதிகமா இருக்கு. இந்த மனசையும் பார்க்கணும், சந்திரன் தான் மனம், தாய் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த அந்த இந்த சந்திரமேடு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு 35 வயசுக்கு மேல டாப் பொசிஷன், டாப் பீர் போட்டு நீங்க மேல போயிருவீங்கன்னு அர்த்தம். நம்ம கையை பார்த்த உடனே அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத கையை பார்த்தோம், அதிர்ஷ்ட ரேகை இருக்கா, ரேகைலாம் வெட்டு துண்டு இல்லாம இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த கிரகம் கையில் பலமாக இருக்கிறதோ ஜாதகத்தில் அந்த கிரகம் நன்மை செய்யும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.